தணிந்தது காடு வேல்ஸ் காலேஜுக்கு வணக்கத்தை போடு போடு போடு. சூப்பரா இருந்துச்சு. அப்படியெல்லாம் நார்மலா புரியல, நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். வருணோட ஆக்டிங் நல்லா சூப்பரா இருக்கு. ஆக்ஷன்லாம் எப்படி நல்லா படம் பார்க்குற மாதிரி இருக்கு. குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆவரேஜ் அது மட்டும்தான் இருக்குது. படத்தை பற்றி படத்தில் ஒன்றுமே இல்லாமல் என்ன சொல்ல வரான்னு ஒரு மோட்டிவே இல்லாமல் இருக்குது. எதுவுமே செட் ஆகும். இது ஜிவிஎம் படம் மாதிரியே இல்லை, வேறு ஏதோ படம் மாதிரி இருந்துச்சு. அதே அவங்க என்ன மோட்டிவ் சொல்ல வராங்க அதுவே சொல்லலை. இது டர்க் மார்பியான்னு சொல்லி எடுக்கிறாங்க, பட் அது என்ன மோட்டிவ் சொல்ல வராங்க தெரியல. இதே ENPD சாயல் பர்சன் 2.0 மாதிரி ஆகுது. பட் அதுலேயாச்சும் ஒரு மோட்டிவ் இருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு. பட் இதில் எந்த மோட்டிவுமே இல்லை. ஹீரோனை கொல்ல வராங்க, ஹீரோ காப்பாற்றுறாரு. ஹீரோன் எது கொல்ல வராங்கன்ற ஒரு மோட்டிவ் எதுவுமே இல்லை படத்தில். அது நல்லா இருந்துச்சு. கொடுத்த வரையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கதை வயசாங்க இல்லை படம். இந்த பொண்ணை காப்பாற்றுறது மட்டும் தான் கண்டென்ட், வேறு எதுவுமே இல்லை. ஃபைட் சீன் தான் ஃபுல்லாக. படம் ஓரளவு பார்க்கலாம், அவ்வளோதான். ரொமான்ஸ்லாம் இல்லைக்கா, அவ்வளோவா. சாங்ஸ்லாம் எதுவுமே இல்லைக்கா, அவ்வளோதாங்க. ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது, ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். வெந்து தணிந்தது காடு இப்போ ஜோஷுவா இந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், தமிழில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் அந்த ஹீரோ வந்து வில்லன்களை அடித்து துவைச்சாலும் அந்த ஹீரோயினையும் அடித்து துவைப்பார் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோவை அடித்து துவைச்சிக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த படம் பார்க்க வரவங்க நல்லா பல்லு விளக்கிட்டு வாங்க. ஏன்னா படத்தில் பல்லு வளர்க்குற சீன் தான் ரொம்ப முக்கியமான சீனு. என்னம்மா கட்டா இல்லையா? ஏமா இங்கே வாமா இங்கே வாமா இங்கே வாமா இந்தம்மா கட்டுவா இந்தம்மா கட்டுவா. பல்லு இல்லாட்டியுமே இந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ சிரிப்பு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு படம் வந்து அருமையாக இருக்கு. வெந்து தணிந்தது காடு ஜோஷுவாக்கு வணக்கத்தை போடு போடு. இந்த படத்தை வந்து கௌதம் மேனன் சார் அவங்க தான் இயக்கியிருக்காங்க. படம் நல்லா அருமையாக இருக்குது. முக்கியமாக படத்தில் வந்து ஃபைட்டு வந்து நல்லா எக்ஸ்ட்ரார்னரியாக இருக்குது. எங்கே போன ஃபோட்டோ ஃபைட்டு வந்து நல்லா எக்ஸ்ட்ரார்னரியாக இருக்குது. இந்த ஹீரோ வருண் உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்காலம் இருக்குது. இது வரைக்கும் ஒரு டைரக்டருமே ஒரு கதை எழுதும் போது ஒரு ஹீரோ மனசில் வச்சு எழுதுவாங்க. இந்த ஜோஷுவா படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வருணை மனசில் வச்சு தான் கதை எழுதுவாங்க. செம்ம. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்ல ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம்ன்றது அது சார் தான். உடனே பார்த்தீங்கன்னா சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி கடன்னு இருக்கு. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற ஐஸ்வரி கணேஷ் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படம் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம ஹீரோ வருண் அவர்கள் இனி வரும் காலங்களில் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இதே மாதிரி இப்போ எப்படி தமிழில் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்துட்டு வந்தால் எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஜோஷுவா படம் இருக்குது. வருண் கதாநாயகன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் பர்டிகுலராக
அதே மாதிரி படத்தில் ஃபைட்டு பிரதர் சூப்பர். மாஸ்டர் யாருன்னு தெரியல, அப்படியா? சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபைட் மாஸ்டர், எக்ஸ்ட்ரானரி. நான் இது வரைக்கும் கௌதம் மேனன் சார் படத்துலேயே ஃபைட்டுக்கு, ஏன்னா கௌதம் மேனன் சார் படத்தில் எல்லாத்துலேயும் லவ் வரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஜோஷுவா படத்தில் ஃபைட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அந்த மாஸ்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா படங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் பிரதர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு. கேர்ள்ஸ் காலேஜுக்கு வணக்கத்தை போடு போடு போடு. சொல்லக்கூடாது, பரவாயில்ல. அது ஆடியன்ஸாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை, ரொம்ப பேடாக இருக்குது. ஆக்டிங் அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாரு, அதுக்கு அது பரவாயில்ல. ஆனால் ஜிவிஎம் மாதிரி ஒரு டேரக்டர் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணல. அதுவுமே ஏதோ எடுக்கணும்னு எடுத்த மாதிரி இருக்குது. ஃபைட் மட்டும் நல்லா இருக்குது, எதுவுமே நல்லா இல்லை. இருக்கிறதான் சொல்ல முடியும், நல்லா இல்லை. காமெடி ஏதாச்சும் இருந்துச்சா? சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நாளுக்காக தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். தேட்டரில் அதுதான் சொல்கிறேன், கௌதம் சார் படத்தில் நான் இது பண்ணி அதை தேட்டரில் பார்க்கும்போது அந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மொமெண்ட் இன்னைக்கு பார்க்கும்போது ஐம் லைக் செம்ம இந்த ஃபீலிங் ஆக்சுவலி எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஒரு மாதிரி சரியல் மொமெண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கான இது எல்லாத்தையும் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்கு. படத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தரீங்க ஆக்சுவலாக ஒரு ஆடியன்ஸாக? 10 இல்லை, என் படத்துக்கு அதான் இந்த ஆக்ஷன் ஜானர் இவங்கெல்லாம் பிடிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதுதான் ஆக்சுவலி நாங்கள் இதுன்னு பண்ணியிருக்கோம். அண்ட் ரேட்டிங்காக இது வேணால் என் படத்துக்கு நான் ஆப்வியஸாக நான் வந்து முழு ரேட்டிங் தான் கொடுப்பேன். ஸோ அதனால் ஆமாம். ஓகே, அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் வளர்றதுக்கு எங்கள் சேனல் சார்பாக ஐயோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, சும்மா ஒருத்தவங்களை சேவ் பண்ணுறாங்க, ஒரு ஹிட்மேன், அவ்வளோதான். அது சீன் அவ்வளோ கதை மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எடுக்கலாம், நல்ல விதமாக எடுத்துக்கலாம். ஜிவிஎம்லாம் சூப்பராக எடுப்பார், எடுத்துருக்கலாம். இது எதுக்கு நமக்கு தெரியாது, ஆடியன்ஸாக நமக்கு எதுவும் தெரியாது. படத்துக்கு பின்னாடி என்ன ஒர்க் இருக்குன்ட்டுலாம் அவங்க நிறைய ரீசன்ஸ்க்காக எடுத்துக்கலாம், அவ்வளோலாம் இல்லை. ஃபஸ்ட்டு மூவி ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டராகவே மாறிட்டார். ஸ்டண்ட்டு பசங்கள்லாம் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அடித்து பின்னி பெடல் எடுத்துட்டார். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஸ்டண்ட் ஆக்ஷன் மூவி தானே. தட் இஸ் வாட் ஐ ரியலி என்ஜாய்டு. ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியல, அஸ் இஃப் ரொம்ப வருஷமாக நடிச்சிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஃபேமிலியே எல்லாருமே அவங்க தாத்தா கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அதனால் தட் இஸ் நோ வண்டர். தேங்க்யூ. ஃபைட் சீன் தான் ப்ரோ, ஃபுல்லாக ஃபைட் சீன் படம் தான். சூப்பராக இருக்குது. வருண் எப்படி பண்ணிக்கிறேன்? செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆக்டிங் ஆக்ஷன்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. படம் பார்க்குற மாதிரி இருக்கா? நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், அடிக்காமல் போகுதா? ஜாலியாக இருக்குது ப்ரோ. ஃபைட் சீன், ஃபுல் ஃபைட் சீன், நல்ல படம், சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது படத்தில் ரொமான்ஸே இல்லை ப்ரோ. ஹீரோயினை கடத்திட்டாங்க, ஹீரோ காப்பாற்று, அதான் நியூஸ். ஓகே, சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸு பார்க்கல, ஹீரோயின் வேறு லெவல் ஆக்ஷன் ப்ரோ, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நான் இந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வேறு லெவல் ப்ரோ. கௌதம் மேனன் சார் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுதான் இதுதான். கிளைமேக்ஸ்லாம் பார்க்கலைங்க, செகண்ட் ஹாஃப் போனேன், கடைசியை பாதியில் ஃபோன் வந்துடுச்சுங்க, அதனால் கட் ஆகிடுச்சு. ஆனால் படம்லாம் வேறு லெவல். பாதியிலே பார்த்துட்டு வேறு லெவல். மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தா கத்தி